ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறுன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக வீட்டில் இருக்க 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாங்க. அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு ரவையும் ஒரு சின்ன பீட்ரூட்டும் இருந்தால் போதுங்க. ரியலாக சொல்கிறேன், ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பார்த்த உடனே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளரில் ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன். என்னதான் அரைச்சாலும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து சின்ன சைஸில் பீட்ரூட்டை தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டில் பாதி அளவு பீட்ரூட் இருந்தால் கூட போதும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி வடிகட்டியில் பீட்ரூட் தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கப்பிகள்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பீட்ரூட் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் சேர்த்துற வேண்டாம். பீட்ரூட் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, பொரித்து எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு கிறிஸ்பினஸாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்த பிறகு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை மூடி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் நல்லா ஊறிருக்கு. தொட்டு பார்த்திங்கன்னா ரவா நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை உருட்டி எடுக்க போகிறோம். அதனால் 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை மாவில் பெரட்டி எடுக்கும்போது நம்ம உருட்டும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பூரி மாவு பதத்துக்கு இதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பூரி சுடும்போது கொஞ்சம் திக்னஸாக திரட்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது உருட்டுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃபு இல்லை ஏதாவது ஒரு டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. அன்ஃபினிஷிங்காக இருக்கிற இடத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் எந்த ஷேப்பில் விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆர்ட் ஷேப்பில் கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். எண்ணெயில் போட்ட பிறகு நல்லாவே உப்பி வரும். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், கட் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் போட்டு எண்ணெய் நல்லா சூடாயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ எண்ணெய் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சட்டுன்னு இது நல்லா நிறம் மாறிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், போட்ட உடனே எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள கூட்டு காமிச்சிங்கன்னா இதை பார்த்த உடனேவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களாம் கண்டிப்பாக கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எந்த ஒரு பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் உப்பி வர்றதுக்கு எதுவுமே சேர்க்கல. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் 2 பக்கமும் சிவந்து வந்த உடனேவே இதை வெளியே எடுத்துடலாம். நல்லா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் சேர்த்து வெறும் ரவை சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுன்னு இருக்கும். 2-3 நாளைக்கு கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பீட்ரூட்டுக்கு பதிலாக இது கேரட் சேர்த்து கூட சாப்பிட்லாம். இதுக்கு மேலே மிளகுத்தூள் இல்லை சாட் மசாலா, சில்லி பவுடர் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.